வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூமிகாரகன் பூமாதேவியோட புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்கரமாயிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போனார். இப்போ பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போ செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரகாரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம். பூமாதேவியோட புதல்வன் செவ்வாயோட அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மன நிலம் சொந்த வீடு இது எல்லாமே அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லையா, பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் பலமடைகிறதால உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்கும் செவ்வாயோட பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போவோம். மேசராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2 மாதமாக, அதாவது டிசம்பர் மாதம் 2024 உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பலம் இழந்து போயிட்டார். ராசிநாதனுக்கு பலம் போச்சுன்னா நமக்கே பலம் போன மாதிரி. அதில் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதால இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம், சராசரியாக மாதம் நமக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். இந்த மாதம் நமக்கு ஒரு 20,000 இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அது தடைப்பட்டு போயிருக்கும். அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செஞ்சுருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்தை நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க. வெளிநாடு போயிருந்திருப்போம், திடீர்னு வேலையை விட்டு அனுப்புகிறேன்னு இருப்பாங்க. ஒரு இடம் வாங்கி இருந்திருப்போம், அது பத்திரம் பதிய முடியாமல் வில்லங்கத்தில் போய் மாட்டியிருந்திருக்கோம். அதுமாரி வீடு கட்டணும்னு நினச்சாலோ, வீட்டுக்கு மராமத்து பண்ணி செய்யணும்னு நினச்சாலோ அதை செய்ய முடியாமல் தடைப்பட்டு போயிருக்கோம். இல்லை அது எங்கேயாவது எக்குதப்பாக இழுத்துட்டு போய் செலவில் விட்டுருக்கோம். நாம் ஒரு 2 லட்சம் கணக்கு போட்டு வச்சுருந்தோம்னா 4 லட்சத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம். கையில் காசு இல்லாமல் மேலே 2 லட்சம் கடை வாங்குற மாதிரி இருந்திருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அதுவும் வராது. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல. சாதாரணமாக வரக்கூடிய வருமானம் கூட நின்று போச்சு. அப்படிங்கிற நிலைமை தான் மேசராசிக்காரர்களுக்கு கடந்த 2 மாதமாக இருந்தது. இதுமாரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு. நல்லா பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறதால தோல் வியாதிலாம் வந்திருக்கும். திடீர்னு மூஞ்சி கருப்பாக இருக்கும், கை காலெலாம் ஊதனாப்பில் இருந்திருக்கும். என்னடா இது நம்ம மட்டும் பெருசாகிக்கிட்டே இருக்குமே, இது வேற உடம்பு பெருத்தாலே வியாதியாச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். அதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஆகுது, நம்மளா திருந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த காலகட்டத்தில் இந்த லாகிரி வஸ்துக்கள், தண்ணி போடுறது, பீடி சிகரெட் குடிக்கிறதெல்லாம் நிறுத்தி போடுவோம், ஒரு உடல் பயிற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. 4 நாள் செஞ்சு பார்த்துட்டு அட போடா 5ஆவது நாள் மூச்சு வாங்குது போடா அப்படின்ட்டு விடுற அளவுக்கு வந்திருக்கும். இப்படி தான் இந்த செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கு மேலே அது இருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசிக்கு குரோதி வருடம் மாசிக்கு 9, பிப்ரவரிக்கு 21 செவ்வாய் பலமடைகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா வழியிலையும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த வீட்டில் பலமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் 3வது வீட்டில். செவ்வாயே தைரியத்துக்கு அதிபதி, அவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் பலமடைகிறார். அப்படிங்கிறப்ப எது வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், வாடா பார்த்துக்கலாம், என்ன பெரிய கடனை அடைச்சிக்கிறோம் விடு, சம்பாரிச்சுவோம் விடு, நம்மளால முடியாது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதுமாதிரி எடுத்த காரியங்கள்ல எல்லாம் தோல்வி அடைஞ்சவங்க இனிமேல் தொட்டதெல்லாம் தட்டி தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடலாம். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி இருக்குது. அதோட தொழிலில் இருந்து வந்த தொல்லை அப்படிங்கிறது நீங்கும். நிறையா பார்த்தீங்கன்னா மின்சாதன பொருட்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் பழுதாகி போயிருந்திருக்கும் இந்த செவ்வாயோட இந்த வக்ர காலகட்டத்தில். ஏன்னா நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வருது. இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகும். இப்போ தான் கொண்டு போய் 2 நாளைக்கு முன்னாடி தான் 2000 செலவு பண்ணிட்டு வந்தேன்,
மறுபடியும் ரிப்பேர் ஆகி போச்சுடா, இது என்ன போ அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரம் கட்டியிருப்பீங்க. புதுசு வாங்க பணம் இருக்காது, சில பேருக்கு பழசை ரிப்பேர் பண்ண கூட பணம் இருக்காது. அதுமாதிரி வீட்டில் கிரைண்டர் ரிப்பேரு, மிக்சி ரிப்பேரு, அடிக்கடி பல்பு பீசு போகுது. இது மாதிரி மின்சாதன பொருட்களோட பழுது அப்படிங்கிறது ஒரு கட்டத்திற்கு மேலே எரிச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு என்னடா இது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டு சிச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் இருக்காது. ஒரு அலுவலகத்தில் குறிப்பாக கணினி சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள், மின்சார பொருட்கள் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேன் ரிப்பேரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, இதுங்க எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறவர் மத்தியில் இரும்பை கொண்ட ஒரு கிரகம். அப்போ இரும்பை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க, பட்டறை வச்சுருக்கேன், லாரி வச்சுருக்கேன், ஏதோ ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறேன், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பணிச்சுமை அப்படிங்கிறது இருந்திருக்கும், வருமானங்கிறது வந்திருக்காது. இதுக்கு மேலே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இரும்பு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இதுக்கு மேலே பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறத அடையலாம். அது மாதிரி சொந்த தொழிலில் வேலைக்கு ஆள் கிடைப்பான், ஆனால் 4 நாளைக்கு வருவான், 5ஆவது நாள் ஓடி போடுவான். ஒரு நல்ல வேலையாள் கிடைக்க மாட்டேங்கிறான், நல்ல சம்பளம் கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன், ஆனால் ஒருத்தன் கூட தங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பணியாட்கள் அப்படிங்கிறவங்க கிடப்பாங்க. அது மாதிரி உடன்பிறப்புகள் வகையில் சுப செய்திகள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு சகோதர காரகன் செவ்வாய் அப்படிங்கிறவர். அப்போ இதுக்கு மேலே உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உத்தியோகத்தில் மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்துவாங்க. எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்திருப்பான் அவன், இதுக்கு மேலே நமக்கு ரொம்ப இணக்கமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இது இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தில் பிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் மாசி 14ஆம் தேதி இவர் வக்கர நிவர்த்தியாகி அடுத்த 2 நாளில் மீனராசிக்கு புதன் போய் அங்கே நீசம் அடைஞ்சிடுறாரு. இருந்தாலும் அங்கே உச்சமடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. தடுக்கி கீழே விழுந்தாலும் தூக்கி விட ஆள் இருக்கும். சகோதரர்கள் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருக்கானோட எனக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதே காலகட்டத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, தேவகுரு வீட்டில் அசுரகுரு, அசுரகுரு வீட்டில் தேவகுரு, மீனத்தில் சுக்கிரன். அதேமாரி அவரோட சுக்கிரனோட வீடான ரிஷபத்தில் குரு அப்படிங்கிறவங்க இருக்காரு. அப்போ 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன், 9க்கும் 12க்கும் அதிபதி குரு. இந்த பரிவர்த்தனையால் காசு பணம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே கையில் சரளமாக புழங்கும். தொழில் வியாபாரத்தில் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம். ஒரு 6 மாதமாக தொழில் சரியாக போகல, 3 மாதமாக சரியாக போகல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட தொழில் இதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடந்த காலகட்டத்தில் விட்டதை நான் பிடிச்சிருவேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம். இப்போ அரசியலில் பதவியை இழந்தவங்க, அரசியலில் தோற்று போனவர்கள், கடந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் உள்கட்சி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிலபுலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் ஒன்று அட்வான்ஸ் போட்டேன், ஒரு சட்ட சிக்கல், எழுத முடியல, போக்குவரத்து வில்லங்கம் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே அது சரியாயிடும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக வரக்கூடியது இந்த செவ்வாயோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது தான். மாசி 9ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். மிக அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.